ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம ஜீவிக்கலாம். அன்பின் தகப்பனே, மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் கூட என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, நீங்க ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக, நீங்களே வெளிப்படுவீராக, உங்க வார்த்தைகளே வெளிப்படுவதாக, உங்க சத்தமே தொழிப்பதாக. நன்றி அப்பா, வார்த்தைகள் எங்கள் இருதயமாகிய அப்பா நிலத்தை பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நீங்க பேசுங்க, நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க சொல்லுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். கராதர மரஷே ரே தெரே ரே கிரே தெரே நிரபே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளை நம்ம எந்த நாளை நினைவு கூறுகிறோம்? இன்றைக்கு பெரிய வியாழன், வியாகுல வியாழன், பரிசுத்த வார வியாழன் அழைக்கப்படுற மகிமையின் நாளை நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு செய்து காண்பித்த முன் மாதிரிகளை, அவர் பேசி சொல்லி கொடுத்த காரியங்களை நம்ம தியானிக்கும்படியா நம்ம அவருடைய ஆலயத்துல கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது அப்பா அப்படி தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். 12 அப்போஸ்தலர்களை உட்கார வச்சு அவங்க பாவங்களை கழுவி பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பு. நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. எவ்வளவு ஒரு தாழ்மை, ஒரு முன் மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவர் உடலையே ரத்தத்தையே அப்படியே ரசமா அப்பமா அப்படி நமக்கு எப்படி கொடுக்கிறாரு? உணவா கொடுக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஒரு உன்னத வாழ்க்கை, தெய்வத்துக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு அவரையே அவர் உணவா நமக்கு கொடுத்த மகிமையின் திருநாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எப்படி ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை கொடுத்தாரு இல்ல, மகிமையின் நாளா, அந்த பஸ்கா பண்டிகையின் திருநாள் தான் இந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பஸ்கா பண்டிகையின் நாள்ல தான் முதலாவது பஸ்கா உணவை புசிச்சுட்டு அப்புறமா ஒரு உடலையும் அப்பத்தையும் அப்படியே திரு விருந்தா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல அப்படியே வியர்வையா ரத்தத்தின் பெரும் துளிகளா நிலத்தில் விழுகிற அளவுக்கு கதறி ஜெபிக்கிறார். ஆமென். யாராவது அப்படி ஜெபிச்சிருக்கோமா? இல்ல, வேர்வை வந்து ஜெபிக்கிறதே பெரிய விஷயம். அதுவே கூட கொஞ்ச நேரம் இருந்தா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ரொம்ப வேர்வை காத்து இல்லாத இடத்துல இருந்து பாருங்க, ஒரு மாதிரியா அப்படியே ரொம்ப நேரம்லாம் இருந்துட்டோம்னா அப்படி கேராகிற மாதிரி ஆகுது. பாருங்க, ரத்தமே வியர்வை துளிகள் போல அந்த வியர்வை நாளங்கள் வழியா அப்படியே வந்து கீழே விழுற அளவுக்கு ஜெபிக்கிறாருன்னா எந்த அளவு அவருடைய இருதயம் எல்லாம் அப்படியே நொறுக்கப்பட்டு அப்படியே அதான் எல்லா பாதைகளையும் நம்மை போல கடந்து வந்திருக்கிறார். ஐயோ, என் திகைப்பு புரியாது, என் வேதனை புரியாது, என் கலக்கம் புரியாது, என் பயம் புரியாது, எல்லாருக்கும் புரியும். ஹல்லேலூயா. நம்மை போலவே பாடுள்ள மனுஷரை போலவே பாவத்தை தவிர அத்தனை காரியங்களையும் அப்படியே அனுபவிச்சுதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒருத்தருடைய கலக்கம் இதுவே நமக்கு தாங்க முடியல.
அப்படியே எவ்வளோ பேர் இருந்தாலும் வேதனையில அழுத்தப்பட்டு சில பேர்லாம் பைத்தியங்களாவே மாறி போயிடுறாங்க. வேதனையை இருதயத்துக்குள்ளே போட்டு அமுக்கி 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 பாருங்க. அதனாலதான் தேவனுடைய பாதத்தில் இறக்கி வச்சிடணும். அவர் சமூகத்துல அவரை நல்ல ஃப்ரெண்டா, அவர் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காருல்ல ஏசப்பா, நல்ல ஃப்ரெண்டா அவருடைய பாதத்துல எல்லா பாரத்தை என்ன பண்ணிடணும், இறக்கி வச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரே நம்மளால தூக்க முடியல. உலகத்தின் அத்தனை மனுக்குலத்தின் அப்படியே எல்லாத்தையும் அவரு சுமந்து தீர்க்கணும். அப்படியே அது எவ்வளவு வேதனையின் பார்க்கிறோம், அது எவ்வளவு வேதனையின் உச்சக்கட்டன்றது, அவமானத்தின் உச்சக்கட்டன்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சேதான் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார் நமக்காக. பாருங்க, வேதனையின் உச்சத்தை அறிந்ததுனாலதான் கெத்செமனேல ஒரு விண்ணப்பமே வைக்கிறாரு. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரையை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் என் விருப்பம் இல்லை, உங்க விருப்பம்னு ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரி வேதனையின் ஊடா போறியா, பாடுகளின் ஊடா போறியா, ஏதோ கண்ணீரின் பாதையில போறியா, என்ன சிரிக்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த பாடுகளை என்ன விட்டு என்ன பண்ணிருங்க, அகற்றி போட்டுருங்க. இல்ல அப்படிதான் உங்க சித்தம்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, கூடையே இருந்து அதை ஜெயிக்க கிருபை செய்யுங்க, தாண்ட கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. இந்த மகிமையின் சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசித்து தியானிக்கலாம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதலே வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்திலிருந்து நம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவறிந்தவும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். உன்னைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை செய்யல ஏசப்பா செய்யல. பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. தேவன் முன்குறித்த வேலை, நமக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு, தருணம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிற அந்த அப்படியே ஒரு டாஸ்க் மாதிரியான காரியம், ப்ராஜெக்ட் மாதிரி, அச்சீவ்மெண்ட் மாதிரி நிற்கிது முன்னாடி. அப்படியே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் நிற்கிது. பிறகு அதை முடிச்சு பிதாவாகிய தேவனிடத்துல போகிற வேலை வந்துருச்சுன்னு அறிந்து இவ்வுலகத்தில் இருந்த பொழுது தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அன்பு வைத்தார்கள். அல்லேலூயா. அவர் வச்ச அன்பை அப்படி முடிவு பரியந்தமும் அன்பு வைக்கிறார். அன்பே உருவானவர். தாய் தகப்பனுடைய அன்பெல்லாம் அவருடைய அன்புக்கு முன்னாடி ஒரு துளிதான். அதுவே எவ்வளவு மேன்மையா இருக்கு, மகிமையா இருக்கு. அல்லேலூயா. படைத்த தெய்வத்தோட அன்பை நம்ம தியானிச்சோம்னா நம்மளால விளங்கிக்கவே முடியாது. இவ்வளவு அன்பா, இவ்வளவு அன்பா, இவ்வளவு அன்பா, இவ்வளவு அன்பா. அப்படியே யோவான் 3:16 வாசிக்கிறோம்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், அல்லேலூயா. யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பிசாசு தூண்டுறானா யூதாஸோட இருதயத்தை. இப்ப வெளியே இருந்து தூண்டிட்டு இருக்கிறான்.
பாருங்க, அப்பயே இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவனுக்கு ஏற்கனவே பிசாசெல்லாம் ஓட்டி பழக்கம். ஆண்டவர் ரெண்டு பேரா அனுப்புறாரு பாருங்க. அப்ப இவனும் தான் போறான், பிசாசுகளை தொடுக்கிறான், நோய்களை சுகமாக்குறான். இப்ப பிசாசு காட்டி கொடுன்னு அப்படியே நொய் இருதயத்துல அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால போ பிசாசே துரத்தி இருக்கலாம். இல்ல ஏசப்பட்ட வந்து தனியா ஏசப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும் கூப்பிட்டு தனியா கூட பேசி இருக்கலாம். என்னன்னு தெரியல, எனக்கு இப்படியே என்ன வந்துட்டு இருக்குது, தயவு செய்து எனக்கு உதவுங்க வந்து அவர் பார்த்து நடந்து கேட்டிருக்கலாம். பாருங்க, தூண்டிகிட்டே இருக்கான். அப்பயும் ஒரு துணிகரமா வந்து பந்தியில உட்கார்ந்து இருக்கிறார். அவரும் சேர்ந்துதான் வந்து அந்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த பந்தியோட ஆயத்தப்படுத்துறதே நம்ம ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அப்படியே நமக்கு முழு பிக்சர் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்லுவார் ஆண்டவர், பஸ்காவை நம்ம ஆயத்தம் பண்றதுக்கு நீங்க எங்க ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சீடர்கள் கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க போப்பா ஊருக்குள்ள தண்ணி குடம் தூக்கிட்டு ஒருத்தன் போவான், அவன் பின்னாடியே அந்த வீட்டு எஜமான பார்த்து என்ன கேளு, ஆண்டவர் பஸ்காவை புசிக்கிறதுக்கு எங்க அப்படின்னு போய் கேளு. கம்பளம் முதலாய் விரித்த மேல் வீட்டு அறைய கொடுப்பான், அங்க போய் ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே ஏசப்பாவுடைய சம்பவங்கள்ல அப்படியே தேவன் அழகா எல்லாமே ஆயத்தமா தான் வச்சிருக்கிறார். பாருங்க, பஸ்கா பண்டிகை எல்லாரும் அனுசரிச்சு கொண்டாடுற பண்டிகை. இஸ்ரவேலர்களுக்கு எல்லாரும் மகிமையான பண்டிகை, யூதர்களுக்கு மகிமையான பண்டிகை. பாருங்க, எந்த அளவு யோசிக்கலாம். என்ன தண்ணி குடம் தூக்கிட்டு போற ஒரு ஆளா? நிறைய பேர் தூக்கிட்டு போவாங்களே. நிறைய பேர்லாம் தூக்கிட்டு போல, கரெக்டா ஒருத்தர் தான் தூக்கிட்டு போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படி சரியா இருக்கும். எங்கேயும் குழப்பம் இருக்காது, எங்கேயும் திகைப்பு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அடையாளத்துக்குனே பாருங்க, அவன் வேலை செய்யற வேலைக்காரன் நம்ம எஜமானா போய் தண்ணி தூக்க போறான் பாருங்க. அந்த நேரத்துல கரெக்டா அந்த டைமுக்கு சீஷர்கள் வரும்போது பார்க்கிற அளவுக்கு அவன் போய் தண்ணி தூக்கிட்டு வரான். அல்லேலூயா. எந்த அளவு தேவ ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அது தற்செயலாய் இல்ல, தேவ செயலாய் நடக்கிறது. ஆமென். நம்ம நிறைய காரியங்கள் தற்செயல்ந்து நடக்கிறோம், தேவ செயலாய் தேவனே அனுகிரகம் பாராட்டி அப்படி கூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கேட்ட அந்த வீட்டு எஜமானுக்கு என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. தேவன் என்ன பேசியிருக்காரு பாருங்க. அம்பலம் எல்லாம் விரிச்சு அப்படியே ஆயத்தமா அப்படியே ரெடியா ஒரு மாடி, அவருடைய மாடியில ஒரு மேல் அறைய நல்ல பெரிய ஹால அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எங்க பஸ்காவை ஆயத்தம் பண்றது அப்படின்னா பாருங்க, உடனே அந்த மேல் வீட்டு அறைய கொடுக்குறோம் பாருங்க, அங்க போய் எல்லாம் ரெடி பண்றாங்க. பிறகு இப்ப சாத்தான் யூதாச தூண்டிட்டே இருக்கான். அவனும் தான் வந்து பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பாருங்க, அந்தந்த வேலையில அந்தந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுது பாருங்க. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை வாசிச்சோம், குருத்தோல ஞாயிறு எவ்வளவு மகிமையா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, பிதாவானவர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்ம அங்கிருந்து தான் வந்திருக்கோம், திரும்ப அங்கதான் போறோம். எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒண்ணும் இல்லை. அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து. நமக்கு இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒருத்தனையாவது ஒரு மனுஷனையாவது மதிப்போமா? நான் யார் தெரியுமா, நான் எல்லாம் வந்து என் காலுக்கு கீழே உட்காரும்போம். இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்.
என்ன வேலை இங்க செய்யறாரு ஏசப்பா? இது ஒரு அடிமையின் வேலை. அந்த காலகட்டத்துல அடிமைகள் வாங்கப்பட்டும் விற்கப்பட்டும் வேலைகளுக்கு வைக்கப்பட்டு இருந்ததுனால ஒரு அடிமையானவனுடைய வேலை, கால்களை கழுவி துடைக்கிற வேலை. அல்லேலூயா. பிறகு உடனே பூஜனத்தை விட்டு பந்தியை விட்டு எந்திரிக்கிறாரு. நல்ல ஆடைய அப்படியே கழட்டி வச்சுட்டு அப்படி ஒரு சீலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தர் பாதங்களையும் கழுவி துடைக்க ஆரம்பிக்கிறாராம். இயேசுவே, நம்ம ஒன்றும் வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வத்தினுடைய அப்படியே மனித அவதாரங்கள்லாம் கிடையாது. அவர் தெய்வம், தெய்வமே மனிதனா வந்தவர். பாருங்க, அவருக்கு அது தெரியும், தெரியாம இல்லை, அறிந்து நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம், எல்லாம் அவர்கிட்ட என்ன இருக்கு, மொத்தம் இருக்கு, எல்லாம் தெரியும். அறிந்து பாருங்க, அறிந்து அப்படி என்ன பண்றாரு, அப்படி செய்யறாரு. அப்படி தொடர்ந்து வாசிங்க என்ன நடக்குது. அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்வது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவனை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் எல்லாரும் அல்ல என்றார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் நடக்குது. பேதுரு கிட்ட வராரு ஆண்டவரு. பேதுரு பதறி போறாரு. ஆண்டவரே, நீங்க என் காலை கழுவலாமா? ஆஹா, ஒரு நாளும் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். நீங்க போய் என் காலை பிடிச்சி என் காலை தொட்டு நீங்க கழுவலாமா, துடைக்கலாமா? கூடவே கூடாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை கழுவலைன்னா என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இவர் அன்பின் மிகுதியாக மரியாதையின் மிகுதியினால சொல்றாரு. ஆனா ஏசப்பா பாருங்க, அப்படியே ஒரு பங்கு இருக்கணும்ன்றதுக்காக தேவனுடைய அப்படியே அந்த சித்தத்தின்படியான காரியத்தை செய்துட்டு இருக்கிறார். சொல்றாரு, நீ அப்படி நினைக்கிறப்ப, நீ மாம்சத்துல நினைக்கிற, நீ அப்படி நினைச்சிட்டு கழுவ வேணான்னு போயிட்டீங்கன்னா என்கிட்ட உனக்கு பங்கே கிடையாது, வேண்டாம்னா போயிட்டே இருங்கிற பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, பதறாரு, ஆண்டவரே, என் காலை மாத்தினீங்க, என் கையை கழுவுங்க, என் தலையெல்லாம் கழுவிடுங்க, முழுசுமா என் மூத்துங்க, என் தலை மேல இருந்து ஊத்திருங்க, என் காலை மட்டுமா அது மட்டும் கழுவாதீங்க. எந்த கழுவு இருக்கு, துடிக்குது. ஐயோ ஏசப்பா, நீங்க என் காலை தொட்டு கழுவுறதா, என் கையை கழுவுங்க, என் தலையெல்லாம் கழுவிடுங்க. அல்லேலூயா. கழுவதானே செய்யணும். எனக்கு உங்ககிட்ட பங்கு இல்லாமலாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு முழு பங்கு வேணும். ஊத்துங்க, மொத்தமா என் தலையில இருந்தே ஊத்துங்க, நான் கை சுத்தமாகட்டும். ஊத்துங்கப்பா, என் தலை முழுவதும் ஊத்துங்க, தலையில இருந்தே ஊத்துங்க, முச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஊத்துங்க, நான் நம்மளுக்கு நிக்கிறேன், கழுவுங்க. ஆண்டவர் அழகா சொல்றார், மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் அவன் பரிசுத்தமாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு ஏன் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தா காலை கழுவிட்டு உள்ள வரணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? கால்களை கழுவுனா குளிச்சவங்க முழுகினவன் கால்களை கழுவுனாலே என்னவா, முழுவதும் அவன் பரிசுத்தமாகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆயிலும் எல்லாரும் அல்ல என்றார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷங்க நம்ம நிறைய நேரத்தில், அதுவும் இந்த பொல்லாங்கு செய்கிற ஆளுகளும், தீமை செய்கிற ஆளுகளும், காட்டி கொடுக்கிற ஆளுகளும், அடுத்தவங்க நன்மையை கெடுக்கிற, நற்பெயரை கெடுக்கிற ஆட்களும், அப்படியே குசு குசு குசுன்னு எங்கேயோ முக்குல நின்று பேசிட்டு, எங்கேயோ நின்று பேசிட்டு, யாருக்கும் தெரியாது நம்ம செஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ
நீ வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னமே நீ இருதயத்துல என்ன யோசிக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவன் யூதாஸ் என்ன நினைவுல வந்து உட்கார்ந்துருக்கானோ அவருக்கு தெரியும். அவன் காலையும் தான் கழுவுற. அப்ப கூட அந்த அறிவு கிட்டவனுக்கு உணர்வு வரல. பாருங்களேன், ஐயோ பேதுரு புதைக்கிறான், யூதாஸ் புதைக்கவே இல்லை, காமிச்சிட்டு நிற்கிறான். அவன் காலையும் தான் கழுவுறாரு. நீங்க எல்லாம் சுத்தமா இருக்கிறீங்கப்பா, எல்லாரும் இல்லைன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எவன் காட்டி கொடுக்க போறான்னு அவருக்கு தெரியும். அவன் சுத்தமா இல்லை. என்ன சுத்தமா இல்லை? அவன் 7 வாட்டி குளிச்சுட்டு வந்திருந்தாலும் அவன் சுத்தமா இல்லை. சில பேர் நினைச்சுக்கிறாங்க, வாரி 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 அப்படியே சூரிய உதயத்துக்கு முன்னமே தலையில வழியும் தண்ணி அள்ளி ஊத்திட்டோம்னா அப்படியே சுத்தமா ஆயிடுறோம். இது சரீர சுத்தம்தான். தேவனுடைய பார்வையில இருதய சுத்தம்தான் முதலாவது வந்து நிக்கிது. பார்த்தீங்களா? ஆனா யூதாஸ் வந்து குளிக்காம அழுக்கவா உட்கார்ந்துருக்கான். இருதயெல்லாம் அழுக்கா இருக்கு, சிந்தையெல்லாம் அழுக்கா இருக்கு. பிசாசு தூண்டிட்டே இருக்கான். அதுக்கு இவன் ஜீவி கொடுத்துட்டே அதை விட்டு கொடுத்துட்டே இருக்கிறான். அதை போய் கேட்டுட்டே இருக்கிறான். அதனால அழுக்கா இருக்கிறான். அதான் சொல்றாரு, எல்லாரும் சுத்தமா இல்லப்பா. தொடர்ந்து வாசிப்போமே. தம்மை காட்டிக் கொடுக்கிறவரை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவிட பின்பு நம்முடைய வஸ்திரங்களை தைத்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவன் இப்ப காட்டி கொடுப்பான், எப்படி காட்டி கொடுப்பான் எல்லாம் தெரிஞ்சு அவன் பாதங்களை பிடிச்சு கழுவ முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். தெரியாம துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நம்ம நன்மை செஞ்சதை நினைக்கும் போது நம்ம எவ்வளவு வருத்தம் தான் படுவோம். தெரிஞ்சா செய்யவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தெரிஞ்சு செய்யறாரு. ஐயோ, அவருடைய அன்பும் இரக்கமும் எந்த விதத்திலையாவது என்கிட்ட வா வா. அதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவனுடைய அழைப்பு. பிசாசு மட்டும் தூண்டலை, ஏசப்பாவும் தூண்டல. வாப்பா, நான் அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அப்படியேதான் வச்சிருக்கேன். வா, என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்துரு. செயல்கள் மூலமாகவே தூண்டுற, வெறும் வார்த்தைகள் மூலமா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே அவர் வஸ்திரத்தை மாட்டிட்டு அழகா போட்டுட்டு அழகா வந்து உட்காந்து என்ன கேட்கிறாரு? நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு தெரியுதா, புரியுதா? பாருங்க, எப்படி ஒரு செயலை செஞ்சு அதிலிருந்து அவங்களுக்கு கற்பிக்கிறேன். எப்ப நான் செஞ்சேன்ல ஒரு காரியம், புரியுதா உங்களுக்கு? அறிந்திருக்கிறீர்களா? அப்படி தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். என்ன சொல்றாரு? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுவது சரியே. நான் அவர்தான். நீ கரெக்டா தான் சொல்ற, தப்பாலாம் சொல்லல. நீ சரியா சொல்ற. நான் தான், சரிதான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே உங்க கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் என்ன பண்ணுங்க? ஒருவர் மற்றவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு நிறைய
ஆலயங்கள்ல இந்த நாளை நினைவு கூறுற இந்த நாளில் அப்படி அப்போஸ்தலர்கள் போல ஒரு 12 பேர் அமர வைத்து அப்படி என்ன பண்ணுவாங்க, கால்களை கழுவி துடைத்து முத்தமிடுவாங்க. அல்லேலூயா. சில சபைகள்ல ஆச்சரியமா இருக்கும், அந்த மாதத்துல ஒரு நாளோ 2 நாளோ திருவிருந்து வைக்கிறாங்க பாருங்க. அந்த திருவிருந்து இருக்கிற நாளெல்லாம் சபையின் அத்தனை மக்களையுமே ஒருவர் கால ஒருவர் அப்படி மாறி மாறி கழுவிட்டு வர்றதுக்கு அங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. தண்ணி வச்சு அழகா பாருங்க, இவங்க அவங்க கால கழுவு, அவங்க இவங்க கால கழுவுன்ற மாதிரி அப்படி கழுவி கழுவி தான் உள்ள வந்துட்டே இருப்பாங்க திருவிருந்து அன்னைக்கு. பாருங்க, அப்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்தது மாதிரியே நீங்களும் செய்யறதுக்கு மாதிரியே நான் காண்பித்தேன். அல்லேலூயா. அநேக சபைகள்ல அது நமக்கு நேரமும் வசதி சரியா வராதுன்றதுனால நிறைய செய்யறது இல்லை. பாருங்க, நீங்க கால்களை பிடிச்சு கழுவுறீங்களோ இல்லையோ, அதுல நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற சத்தியம் என்ன? அப்பா சொல்லி கொடுக்கிற சத்தியம் என்ன? ஆண்டவரும் போதகருமா இருக்கிற நானே, படைத்த தெய்வமா இருக்கிற நானே மனுஷனும் வந்திருக்கேன், நானே உங்க பாவங்களை கழுவுறேன்னா அப்ப நீ எந்த அளவு இருக்கணும்? அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நான் யார் தெரியுமா? வேண்டாம். ஒருத்தர் தாழ்மையா விட்டு கொடுத்து, ஒருவர் குற்றங்களை ஒருவர் கழுவி, ஒருவர் அழுக்க ஒருவர் கழுவி, ஒருத்தர் பரிசுத்தப்படுத்தி, வசனம் பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகம் பரிசுத்தப்படுத்தும், தேவ பிரசன்னம் பரிசுத்தப்படுத்தும். பாருங்க, அப்ப என்ன? ஜெபம் பரிசுத்தப்படுத்தும், சோத்திரம் பரிசுத்தப்படுத்தும். பாருங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் பரிசுத்தப்படும்படி அப்படியே ஒருத்தர் ஜெபத்துல தாங்கி தாழ்த்தி, மேன்மையா நினைக்காம தாழ்த்தி, ஏன் வச்சாலும் எட்டுமா ஏசப்பாவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் அவங்க கால கழுவுற அளவுக்கு எந்த விதத்திலேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டேலி பண்ண முடியுமா? தலையில நின்னாலும் முடியாது. 100%, 100க்கு எத்தனை கோடி சதவீதம் போட்டாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 0.000000000% கூட கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. பிறகு அவர் நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படிதான் மாதிரியை காண்பித்திருக்கிறேன். அவர் நம்ம என்ன பாடத்தை நல்லா படிச்சிடணும் இந்த நாளில? தாழ்மையை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடி தொடர்ந்து வாசிப்போமே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்தீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. எஜமானியும் ஊழியக்காரன் பெரியவன் இல்லை. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஆமாம் தானே? அதான் சொல்றாங்க, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, செஞ்சீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீங்க. அல்லேலூயா. செஞ்சீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு ஆண்டவர், உன் யோசனை என் யோசனை இல்லப்பா, உன் வழினா ஏன் வழி இல்லப்பா. அது வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிற தூரம் மாதிரி இருக்கு, கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கிற தூரம் மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாக்கியம்னா என்ன சொல்லுவோம்? அப்படியே உட்காந்துட்டு காலை காமிச்சிட்டு இருந்தோம்னா, எவனோ ஒருத்தன் கழுவுறவனை பாக்கியவான்னு சொல்லுவோமா? கழுவ காலை நல்லா உட்காந்துட்டு காமிச்சிட்டு இருக்கிற ஆளை பாக்கியவான் பாரியா, அவனுக்கு காலெல்லாம் கழுவி விடுறதுக்கு ஆள் இருக்கு, என்ன வாழ்வு வாழ்றான் காமிக்கிறவன தான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கழுவுறவன் பாக்கியவானுங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்வார்ல, கனம் பண்றத என்ன பண்ணுப்பா, ஒருத்தன் முந்திக்கோ. ஆமென். பகையோடு இருக்காத, அப்படி மன்னிச்சு ஒருத்தர் என்ன பண்ணு, மன்னிச்சு விட்டு கொடு. அன்பதான் மிகுதிப்படுத்தி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அன்பு ரொம்ப பெரிய ஆயுதம். அல்லேலூயா.
18 முதல் வாசிங்க. எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களே அறியேன். ஆகிலும் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவனுக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்பியவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். எல்லாம் தெரியும், இசப்பாவுக்கு தெரியாமலாம் யுவதாச கூட வச்சுக்கிட்டு இருக்கல இல்ல. பாருங்க சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல தன் குதிகாலை தூக்கினான். நான் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் யார் யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிள்ளைங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க, எதிராக எழும்பிட மாட்டாங்க. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அத்தனை பேரும் ஓடதான் போறாங்க, ஒருத்தரும் நிக்க போறது இல்லை. ஏசப்பா கூட யோவானை தவிர ஒரு அப்போஸ்தலனும் ஏசப்பா கூட கடைசி வரைக்கும் பாடுகளின் நேரத்துல நிக்கல. ஆனாலும் பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள், வந்துட்டாங்க. உலகம் முழுவதும் போய் மகிமையா ஊழியம் செஞ்சாங்க, திடப்பட்டு பலப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு. ஆனா இவன் யூதாஸ் மாத்திரம்தான் இழந்து போறான். அவன் மட்டும்தான் அந்த கிருபையும் அந்த மகிமையும் இழந்து போறான். பாருங்க, அவன் தூக்குறான். அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியாது இல்லப்பா, அது நடக்கும் போது. அப்ப நடக்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க, நானே அவர், நானே கிறிஸ்து, நானே மெசியா, நானே ரட்சகர். இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டது? ரட்சகருக்காக, மெசியாவுக்காக, மீட்பதற்காக எழுதப்பட்டது. பாருங்க, அப்படியே நிறைவேறும் போது நீ கண்டுபிடிச்சுக்கிற என்ன, நான் தான் ரட்சகர், நான் தான் மீட்பர், நான் தான் மெசியான்றத கண்டுபிடிச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் அனுப்பினேன் இல்லை உங்களை, நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்றவன் யாரை ஏற்றுக்கொள்றான்? அனுப்பின என்னை ஏற்றுக்கொள்றான். என்னை ஏற்றுக்கொள்றவன் யாரை ஏற்றுக்கொள்? என்னை அனுப்பினார்ல பிதா, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. உண்மைக்கு பாருங்களேன், இப்ப யாரோ ஒருத்தங்க அவங்க சாருக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை யாருக்கு கொடுக்குற மரியாதை? பாருங்க, யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. வந்தது வேலைக்காரனா இருந்திருக்கலாம், இல்ல சின்ன பிள்ளையா இருந்திருக்கலாம், இல்ல விவரம் தெரியாத பிள்ளையா இருந்திருக்கலாம், இல்ல வயசானவங்களா இருந்திருக்கலாம், இல்ல அவங்க பிள்ளையா இருந்திருக்கலாம், பேர பிள்ளையா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க பாராட்டுற அந்த அன்பு, அந்த மரியாதை, அது யார் நிமித்தம் கிடைக்குது? அவங்க யார் அனுப்புனாங்களோ அவங்க மேல இருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் அவங்களே வந்தது போல கிடைக்குது, செலுத்துறாங்க. அல்லேலூயா. அதான் என்ன சொல்றாரு, நான் யாரெல்லாம் அனுப்புறனோ, அவனை ஏற்றுக்கொள்றவன் என்ன பண்றான்ப்பா? என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான்ல நம்ம வாசிக்கும் போது லிட்டரலா அங்க நடந்த அந்த விஷயங்களை நம்ம அதிகமா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வார்த்தைகளும், அவர் பேசின வார்த்தைகளும், அப்படியே அவர் சொன்ன இந்த கடைசி நேரத்துல பேசுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்படியே ரொம்ப முக்கியமா இருக்கும், ஆழமான சத்தியங்களா இருக்கும். அப்படியே இங்க தொடங்குறது பாருங்க, இங்க ஆரம்பிக்கிறாங்க. மேல் வீட்டு அறையில பஸ்கா புசித்து அப்படியே திருவிருந்தை ஏற்படுத்தி அப்படி இங்க முடிச்சுட்டு சோத்திர பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி கெச்சமணி தோட்டத்துல
போய் அங்க நிறைய பேசி ஆலோசனைகள் கொடுத்து பாருங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு இவன் கூட போகல, யூதாஸ் கூட போகல. அவன் இங்க இருந்தே சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் தகுதியே இல்லாம மனம் திரும்பாம ஆண்டவர் மாட்டி 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 அவனுக்கு உணர்த்தி 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 கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணல, அதை அப்படியே உணர்வடைந்து மனம் திரும்பவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் துணிகரம் தான் இருக்கக்கூடாது, கூடையே இருக்கிறவன், கூடையே இருந்தவன் இல்ல. ஆனாலும் அவன் துணிகரம் பார்த்தீங்களா, என்னை காட்டி கொடுக்குறவன் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது கூட எல்லாரும் நானும் 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 கேட்கிறாங்க. ஆனா ஏசப்பா மார்க்ல சார்ந்துட்டு இருக்கிற யோவான் என்ன கேட்பாரு, நானும் கேட்க மாட்டேன். வாட்சி பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். ஆண்டவரே அவன் யார் அப்படின்னு கேட்பாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என் கூட தான் இருக்கிறான். அதை துவைத்து யாருக்கு கொடுக்குறானோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு துவைத்து யூதாஸுக்கு கொடுக்குறாரு, அவன் வாங்கி சாப்பிடுறான். பாருங்க, எத்தனை அவன் பிறவாமல் இருந்தா, என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் அவனுக்கு நலமா இருக்குங்கிறார். இதை விட வெளியேறணும் எப்படி அவனுக்கு வரப்போற நிலைமை சொல்ல முடியும்? அவன் பிறக்காமே இருந்தாலே அவனுக்கு நல்லதுப்பா, அப்படி இருக்கும் அவனோட நிலைமைங்கிறாரு. அப்ப கூட அவனுக்கு அந்த உணர்வு வரல. பாருங்களேன், இன்னும் பிசாசு உள்ள போல, வெளியே நின்றுதான் பேசிட்டு இருக்கான். அவன் உணர்வு அடைந்திருக்கலாம், நிறைய வாய்ப்பு. அதுக்குதான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இடரில் வரும், அது வரும், ஆனா எவன் மூலமா வருதோ அவனுக்கு ஐயோ அந்த மாதிரிதான் சொல்றாரு. வேண்டாம், அவனுக்கு உணர்த்தி உணர்த்தி கொடுக்கிறாரு. அப்பயும் பாருங்க, துணிகரமாகவும் நானும் நானும் தான் கேட்கிறான். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? அவன் தான்ன்றது அவனுக்கு தெரியாதா? நானும் கேட்கிறேன். அந்த மாய்மாலம் பண்ற கேஸுங்களை, வெளி வேஷம் போடுறதுங்களை, இந்த நல்லவங்க வேஷம் போடுற ஆளுகளை திருத்தவே முடியாது. பாருங்களேன், இன்னைக்கு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கே பிரயோஜனப்படாது. யூதாஸ்க்கு அது பிரயோஜனப்பட்டதா? உடனே அவன் மனம் திரும்பி இருந்தவன் பிரயோஜனப்பட்டு இருப்பான். எச்சரிக்கையின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சிருந்தா பிரயோஜனப்பட்டு இருப்பான். பாருங்க, அப்பத்த துணிகரமா வாங்கி சாப்பிட்டுட்டு போனான். அப்படி அவ்வளோ எச்சரிப்புக்கும் கீழ்ப்படியாம ஆண்டவர் எல்லாரும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்திடல. அவன் மேல கைய வச்சு அவனுக்கு நேரா கையை நீட்டி, நீ தாண்டா காட்டி கொடுக்குறவன், மனம் திரும்புடா, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். மொத்த அப்போஸ்தலருமே சேர்ந்து மொத்தியே கொண்டுட்டு இருப்பாங்க அவனை. அந்த வேலையை ஆண்டவர் செய்யவே மறைவிலே யாருக்கும் புரியாத மாதிரியே அவனுக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. அவனுக்கு மட்டும் புரிகிற வகையில அப்படியே 3-4 முறை திட்டமா 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 உணர்த்துறாரு. அவ்வளோத்தையும் மடக்கி போட்டுட்டு அந்த அறிவு கிட்டவன் என்னதான் செஞ்சுட்டு போறான், அந்த துணி கரமா ஒரு உடனே ஒருத்தையும் வாங்கி பூசிட்டு காட்டி கொடுக்கறதுக்கு பிரதான ஆசாரியர்கிட்ட போயிட்டு இருக்கோம். பாருங்க, அங்கேயும் அவன் கட்டாயிட்டான். பாருங்க, அதுக்கப்புறம் பேசின ஆழ்ந்த சத்தியங்கள், அவங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போய் பேசின காரியங்கள் எல்லாம் பாருங்க 12ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சது. எவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மகிமையா மேன்மையா பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு. 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் கெத்செமனே தோட்டத்துல அப்படியே ஆண்டவர் பேசி நடத்திட்டு இருக்கிறார். அவனை பிடிக்க வர்றவனுங்க வர்ற வரைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் அப்படியே ஆழ்ந்த சத்தியங்கள் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க அப்படியே ஆழ்ந்த சத்தியங்களா இருக்கும். இந்த நாளில் நம்ம விசேஷமா நிறைய பேர் பாருங்க, இந்த நாள் இரவு முழுவதும் அப்படியே விடிய 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 ஆண்டவரை துதிக்கிறதுக்குனே பயன்படுத்துவாங்க, ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படியே அவர் கெத்செமனேல ரத்த வியர்வை சிந்தி ஜெபித்ததை நினைவு கூர்ந்து, தன்னையே அர்ப்பணித்ததை நினைவு கூர்ந்து அப்படியே என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே தேவனை மகத்துவப்படுத்தி துதிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுலையும் பயன்படுத்துவாங்க. நம்மளும் இந்த நாளில் பாருங்க, இதை தொடர்ந்து அப்படியே இந்த பகுதிகளை நம்ம வாசித்து அப்படியே ஒவ்வொரு வசனங்களை வாசித்து, இந்த சம்பவங்களை எல்லா சுவிசேஷங்களையும் வாசித்து அப்படியே நம்ம தியானித்து தேவனை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. பிறகு எந்த அளவு வியாபங்களும் வேதனைகளும் இருந்திருக்கும். தூதர்கள் வந்து கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை திடப்படுத்துறாங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறார். முகம் கூப்புற விழுந்து ஜெபிக்கிறார். பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தரவர கிருஷ்ணரே. பாருங்க, அந்த ஜெபங்கள் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜெயம் எடுத்து பின்னாடிராம, தோத்துறாம, விட்டு கொடுத்துறாம, மறுதளிச்சுறாம, அப்படி பிதாவின் கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுத்து தலையை சாய்த்து ஜீவன் விடுற வரைக்கும் ஜெயமா அந்த பாதைகளை நிறைவேற்றி ஜெயத்தை எடுக்கிறதுக்கு உறுதுணையா நினைச்சு. அல்லேலூயா. பிறகு ஒரு அப்போஸ்தலரை வச்சுட்டு ஜெபிக்கிறதுக்கு போறாரு. எல்லாம் நித்திரை மயக்கத்துல இருக்கிறாங்க. எல்லாம் டயர்டு, ரொம்ப டயர்டு. விடிய 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 போகுது. அப்படியே நேரம் போயிட்டே இருக்குது, நேரம் போயிட்டே இருக்குது, நேரம் போயிட்டே இருக்குது. அப்படியே பாருங்க, எல்லாருக்கும் ஒரே டயர்டு, தூக்கம், மயக்கம். ஆனா ஏசப்பா போய் 3 தரம் முகம் குப்புற விழுந்து அப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார். நம்ம நிருபங்கள்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சீடர்களும் அதே மாதிரி ஆண்டவரோடு இணைஞ்சு நின்று அந்த இயலாத வேலையில ஜெபிச்சிருந்தாங்கன்னா ஜெயம் எடுத்திருப்பாங்க. பேதுரு மறுதளிச்சிருக்க மாட்டாரு. மத்த அப்போஸ்தலர்கள் ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அங்க கேட்பாரு பாருங்க, நல்ல ஒரு கேள்வி கேட்பாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படா கூடாதபடிக்கு 1 மணி நேரம் என்னோட கூட நீ ஒளிந்திருந்து ஜெபிக்க கூடாதா? அல்லேலூயா. நீ சோதனைக்கு உட்படக்கூடாதபடிக்கு நீ அப்படி 1 மணி நேரமாவது ஒளிந்திருந்து ஜெபிக்க கூடாதா? இந்த வார்த்தையை நம்ம வாழ்நாளெல்லாம் மறக்க கூடாது. சோதனைக்கு உட்படாம ஒரு ராஜ பாதையில போகணும், ஜெயமா போகணும் அப்படின்னா பாருங்க, அப்படியே ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அப்படி சூழ்ற நேரத்துல முதலாவது தேவனுடைய பாதத்துல அட்லீஸ்ட் 1 ஹவராவது என்ன பண்ணிடணும், உட்கார்ந்துடணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் போய் பார்த்துறேன் கிளம்பிடக்கூடாது. பிறகு பிரச்சனை நேரத்தில் அவருடைய பாதத்தை பற்றி பிடிச்சா காரியங்கள் எல்லாம் மனமனன்னு மாறும். எங்கெல்லாம் அப்படியே தேவன் எதெல்லாம் நறுமணமாக்கணுமோ ஆக்கி போடுவார், எங்க விடுதலை ஆக்கணுமோ ஆக்குவார், எங்க எதை கட்டணுமோ கட்டுவார், நறுமணமாக்கி போட்டு காரியங்கள் கைகூடி வரும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. எப்பயுமே பிரச்சனைகள், போராட்டங்கள் நேரத்துல அவங்கள பார்க்க போறேன், இவங்களை பார்க்க போறேன், அங்க போனா போய் சரியாயிடுமா, இங்க போனா சரியாயிடுமா அப்படின்னு அலைஞ்சு திரிகிறத காட்டிலும் செய்ய வேண்டிய காரியமும் செய்யணும். இல்லை, இப்ப அலைந்து திரிகிறேன்றவங்க ஜெபிக்காத ஆட்கள் போறாங்க பாருங்க, அவங்க போகட்டும். நீங்களும் செய்து திரிச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க மறைவுல இருந்து தெய்வ சமூகத்துல இருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அவங்க வெளியே போறாங்க பாருங்க, அற்புதங்களும் அனுகூலங்களும் வேகமா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லிக் கொடுக்கிறார், சோதனைக்கு உட்படக்கூடாதபடிக்கு 1 மணி நேரம் கூட நீ விழிச்சிருக்க முடியாதா? அப்படியே பயத்துல, தூக்க மயக்கத்துல, அப்படியே அவங்க தூக்க மயக்கத்துலதான் இருக்கிறாங்க. நிறைய பாடங்கள் படிக்கலாம். இந்த நாளில நடந்த சம்பவங்களை நம்ம தியானிக்கும் போது நிறைய பாடங்களை படிக்கலாம். பேதுரு சொல்றாரு பாருங்க, அப்படி யார் மறுதளிச்சாலும் ஆண்டவரை நான் மறுதளிக்கவே மாட்டேன். எப்பயுமே நம்ம சுய சக்தியிலேயோ, சுய பக்தியிலேயோ, வீராப்பிலேயோ தேவனுடைய சுத்தத்தை செய்ய முடியாது. தேவனுடைய சார்பில் நிலை நிற்க முடியாது. தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அதை ஏசப்பா சொல்லி கொடுத்தாருல யோவான் 15, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, இயலாது. நான் என்னை விட்டுட்டு நீ ஏதாவது ஒன்று சாதிச்சிடலான்னு நினைக்காதப்பா. என்னையும் வச்சுக்கோ, கூடையே வச்சுக்கோ, என்ன சார்ந்துக்கோ, எல்லாத்துலேயும் ஜெயமா இருப்பேன். ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, சேவல் 2 வாட்டி கூடுறதுக்கு முன்னாடி நீ 3 வாட்டி மறுதளிச்சுடுவாடான்னு. உயிரே போனாலும் நான் அப்படியே அவன் நல்லவன். அந்த அன்பு, அந்த அக்கறை,
அந்த நான் நிற்பேன் ஆண்டவரே, நிற்க முடியாதுடா அப்படிங்கிற. இதே அந்த 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணி தான் நின்றுருக்காரு. அந்த பலன் கிடைச்சிட்டு இருக்கோம். அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்றதுல நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஏசா 400 பேரோட வரணும்னு யாக்கோபு பாருங்க, குடும்பத்தெல்லாம் யாக்கோபு நதியை கடத்தி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் இருந்து விடிய விடிய ஜெபிச்சாரு பாருங்க. தேவனோட போராடி ஜெபிக்கிறார். ஆசீர்வதித்தாலுடைய உன்னை போக விட மாட்டேன், நீங்க தானே போ தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க, உங்க வார்த்தையை நம்பி நான் வருவேன்னு சொன்னதுனால தானே வந்தேன். பாருங்க எந்த அளவு அவரு அந்த போராடி அந்த ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபம் எவ்வளவு பெரிய விடுதலைய, மகிமைய, மேன்மைய, ஆசீர்வாதத்தை காணும்படி செய்து, சகோதரர் கட்டி அழைக்கும்படி செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்ட நேரத்துல சோதனை வர்ற மாதிரி நேரத்துல நீ தூங்காத, விழித்திருந்து ஜெபி, ஜெயம் எடு, அது பெரிய ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர் நமக்கு உண்டு. நம்மை போல சகல பாடுகளின் ஊடாய் கடந்து போன எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற மத்தியஸ்தர் நமக்கு உண்டு. நமக்காய் பரிதவிக்கிறவர் உண்டு. அல்லேலூயா. பிறகு உதவி வேணும்பா அப்படின்னு போய் நிற்கும் போது குற்றம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பிறகு உடனே எந்த நிலைமையில நீ வரியோ அந்த நிலைமையில இருந்து உதவி கொடுத்து தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்படியே பாக்கியவதியா மாற்றிடுவார். அதனாலதான் ஓடி 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 சீரழிஞ்சு 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 கடைசியில வந்து தேவனுடைய பாத்திரம் வளரக்கூடாது. பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தப்பான வழியில போறதுக்கு முன்னாடி, அப்படியே வேதனையின் பாதையில கால வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாத்திரம் விழுந்து அவர் பிடிச்சுக்கிறணும். அல்லேலூயா. அதான் ஞானம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா அப்பதான் நமக்கு ரொம்ப ஆண்டவர் தேவை, ரொம்ப தேவை. ரொம்ப தேவையா இருக்கிறனால அவரை விட்டுட்டு ஓடிட்டு எங்க போய் விமோசனம் கிடைக்கும்? உறுதியா, இன்னும் கெட்டியமா, இன்னும் உறுதியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு அவர் ஜெபிக்கும் போது 2 தூதர்கள் வந்து திடப்படுத்துறாங்க. அல்லேலூயா. மறுரூப மலையில நம்ம வாசிச்சோம், மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எப்படி எலியாவும் மோசே தீர்க்கதரிசியும் வந்து பாடுகளை குறிச்சு பேசுறாங்க. இவங்க 2 தூதர்கள் வந்து திடப்படுத்து. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது இக்கட்டான வேலையில தூதர்கள் ஒத்தாசை கிடைக்கும், ஜெயம் எடுக்கும்படியாய். உண்மைக்கு சிலுவையில் அரைஞ்ச ரோமர்களுடைய தண்டனையான காலத்துல வச்சிருந்தா பாருங்க, ஒருத்தரையும் இவ்வளவு கொடூர பாடுபடுத்தவே இல்லை. இழுத்துட்டு போவானுங்க, சிலுவையில் அரைவானுங்க, கையை காலை முடிச்சு விட்டு தான் கொள்ளுவானுங்க. 2 நாள் 3 நாள் சிலுவையில கத்திட்டு கிடப்பாங்க சாகாம. ஆனா இப்படி நெய்ய 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 பிடிச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருத்தரையுமே இல்லை. ஏன்? யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில் நமக்கு வேணும். ஏன்? ஒருத்தரையும் செய்யாத சிலுவை தண்டனை நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரையும் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒருத்தரையும் அப்படி நடத்தினதே இல்லை. ஏன் கிறிஸ்துவ மட்டும் அப்படி நடத்தினாங்க? பிறகு அவ்வளோ பேருடைய பாவமும் சாபமும் விமோச்சன பலியா அவர் தன்மையில ஏற்று அவர் சுமக்கிறதுனால, பிறகு அதை சுமந்து தீர்க்கிறதுனால அவ்வளோ வேதனைகளும் பாடுகளும் நமக்காக அவர் பாடுபட வேண்டியதா இருந்தது. அதனாலதான் ரத்தத்தை என்னமோ அவனுங்க அடிச்சு வாரில கிழிச்சானுங்களே அப்பதான் சின்ன ஆரம்பிச்சாருன்னு இல்லை. கெத்செமனேயிலே அவரே சிந்துட்டாரு வேர்வையின் பெருந்துளிகளா. ஒரு உடலை அவனுங்க அடிக்கும் போதுதான் கிழிச்சானுங்கன்னு இல்லை. பிறகு அப்படியே பெரிய வியாழன் அன்று அப்படியே திருவிருந்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் உடலையே எடுத்து
அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இந்த அனைவரும் வாங்கி குசிங்க, என் சரீரம் கிழிச்சான் பாருங்க, அவரே கிழிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் அப்படிதான் கிழிக்கப்பட போகுதுன்னு, அப்படிதான் ரத்தம் சிந்தப்பட போகுதுன்னு அவருக்கு தெரியும். நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் நீக்கிது. அந்த பாதைகள் வழியாக சுமந்து தீர்த்துதான். ஏன்னா பாவத்தின் தண்டனை அவ்வளோ அகோரமானது, சாபத்தின் தண்டனை அவ்வளோ அகோரமானது. நீங்களும் நானும் நிற்க வேண்டிய இடத்துல நமக்காக நம்ம நிற்க கூடாதுன்னு நம்ம விமோசனத்துக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். விசுவசித்து நம்பி ஏற்றுக்கொண்டா போதும். அவர் ரத்தத்தின் புண்ணியங்கள், அவர் பாடுகளின் பலன்களும், அப்படியே அவர் உயிர்த்தெழுந்த மகிமையும் நம்மை நிரப்பி நேர்மையின் மகிமையா வாழும்படி அனைவரை நாம் செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் சிலுவையில தான் ஜீவனை கொடுப்பாருங்கிறது தீர்க்கதரிசிகள் மூலமா திட்டமும் தெளிவுமா எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படியே இந்த போன காலங்கள் அப்படியே தியானிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சிலுவை வரைக்கும் அவர் போகக்கூடாது, இங்கே வழியிலேயே சாகணும்னு அவ்வளோ நைய வெறி பிடிச்சவனுங்க மாதிரி அப்படி புடைச்சி எடுக்கிறானுங்க, கிழிச்சு எடுக்கிறானுங்க. ஆனாலும் பாருங்களேன், அப்படியே ஜீவனை கொண்டு பாருங்க, ஒருத்தனும் எடுக்கவும் முடியாது என் ஜீவனை சொன்னார் இல்லை. பாருங்க, ஆவியை பிதாவின் கரங்களை கொடுத்துதான் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். உயிர் போயிட்டு தலை தொங்கல பாருங்க, அவர் தான் கொடுத்துட்டு தலையை சாட்சி ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில நம்ம எவ்வளவு தேவனை மகத்துவப்படுத்த முடியுமோ, ஆராதிக்க முடியுமோ, தேவனை ஏசப்ப சொல்லிக் கொடுத்த அந்த தாழ்மைய, அன்பை, அர்ப்பணிப்ப, ஜபத்தை, அவர் தேவனோடு இருக்க உறவை எந்த அளவு நம்ம அப்படியே மேன்மையா இன்னும் மேன்மைப்படுத்த முடியுமோ நம்ம அவர் பாதத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம், கிருபையா பெற்றுக்கொள்ளலாம், தயவா பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நீர் எத்தனை நல்லவராயிருக்கிறீர் அப்பா. சகலத்தையும் அறிந்தும் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் தெரிந்தும் எங்களை எம்மற்றும் கோஷித்து நடத்துகிறீரே, பாதுகாத்து நடத்துகிறீரே, கிருபையாய் நடத்துகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எங்களை கழுவுங்க, எங்க ஒவ்வொருவரையும் கழுவுங்க. எங்க உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை உங்க பரிசுத்த இரத்தத்தால கழுவுங்க அப்பா, கழுவுங்க. குற்றம் குறைகள் எங்கள் ஏழைகளில் ஒன்றும் இராதபடி கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உங்க உடலையும் இரத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, அவைகளை எப்பொழுதும் நாங்கள் பெற்று பெற்று சபை கூடி வரும்போதெல்லாம் பெற்று பெற்று புசிக்கும்படி கிருபை செய்தருளுங்க அப்பா. உங்க சமூகத்தில் உங்க பாதத்தில் இருந்து ஜெபித்து எப்பொழுதும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளால் எங்களை நடத்துங்க. ஜெய கிறிஸ்துவே, சாத்தானை சிலுவையிலே தலையை நசுக்கி போட்டவரே, ஜெயம் எடுத்தவரே, நாங்களும் ஜெயத்தின் வாழ்க்கையாய் ஜெயத்தின் பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க. ஓயாம போராடுகிற வல்லமைகளை நிர்மூலமாக்கி போடுங்க. உங்க இரத்த துளிகள் இறங்கட்டும், எங்க மேலே இறங்கட்டும், எங்க இலைகள் மேலே இறங்கட்டும், எங்க பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், அவர்கள் இலைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. எங்களை எங்க மேலே ஜீவ வீட்டின் மேலே இறங்கட்டும், அத்தனை பிள்ளைகள் மேலே அப்பா, அவர்கள் இலைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. சகல பரிசுத்தவான்கள் மேலே இறங்கட்டும், அவர்கள் குடும்பங்கள் மேலே இறங்கட்டும், இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். விடுதலையும் மகிமையும் உண்டாகட்டும். நன்றி அப்பா. உங்க அப்பத்தையும் உடலையும் அசட்டையோ ஒரு நாளும் நாங்க புசிச்சிடக்கூடாது, பாவத்தோடியாம புசிச்சிடக்கூடாது, துணிகரமா 4 பேர் பார்க்கிறாங்க புசிச்சிடக்கூடாது. தகப்பனே, எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து உங்க
இரத்தத்தின் புண்ணியத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு உடலையும் இரத்தத்தையும் புசிக்கும்படியாய் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ரதரனே ரகதரனே ரே ரேதரனே லே ரேதரனே ரகதே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வாழ்க்கைகள் எல்லாம் அப்பா உமக்கு உகந்த வாழ்க்கைகளா இருக்கட்டும். எந்த அசுத்தமும் வேணாம், எந்த பாவமும் வேணாம், எந்த பாவ சந்தோஷமும் வேணாம். எந்த தகப்பனே ராஜாவே நீர் கொடுத்திருக்கிற விளை கரையத்தை நாங்கள் தியானித்து தியானித்து பரிசுத்த வாழ்க்கையை வைராக்கியமாய் வாழ உங்க ஆவியானவருடைய ஒத்தாசையினால் பலத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. உங்க உடலையும் இரத்தத்தின் விருந்தாய் கொடுத்திருக்கிறீரே, எப்பொழுதும் அந்த விருந்தை அப்பா மகிமையின் பலமுள்ள ஆதாரத்தை எப்பொழுதும் தந்தருளுவீராக, பெற்று புசிக்கும்படியாய் தகுதிப்படுத்துவீராக, இணைந்து ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை முன்குறித்தவரே, தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து அறிந்து அழைத்திருக்கிறவரே, அப்பா உங்க சுத்தம் எங்க வாழ்க்கைகளிலே, அப்பா எங்கள் குடும்பங்களிலே, எங்க பிள்ளைகளிலே, எங்கள் சபைகளிலே, அப்பா என் தகப்பனே, எங்கள் சபையின் பிள்ளைகளிலே தகப்பனே, தகப்பனே 100% நிறைவேறட்டும். மேன்மை மகிமையுமாய் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாய்